கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வேத வாக்கியத்தை உங்களுக்காக வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம் சொல்லுகிறது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாவரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரின் வாழ்க்கையில எப்பொழுது பெரிய காரியங்களை செய்வார், என் குடும்பத்தில் எப்பொழுது பெரிய காரியங்களை செய்வார், என் ஜீவிதத்தில் எப்பொழுது பெரிய காரியங்களை செய்வார், என் வேலையில எப்பொழுது பெரிய காரியங்களை செய்வார், என் ஊழியத்தில் எப்பொழுது பெரிய காரியங்களை செய்வார் என்று நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதை விட நீ எனக்காக இந்த தேசத்தில் இந்த பட்டணத்திலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் மோசேயை குறித்து மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். யோவான் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் சொன்னார். மனிதனுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், வளர வேண்டும், ஆனால் என்னை விட அதிகமாக வளர்ந்து விடக்கூடாது என்று நினைப்பாங்க. என்னை விட அதிகமாக பயன்படக்கூடாது, என்னை விட அதிகமாக உபயோகப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எப்படி அற்புதங்களை செய்தேனோ, அடையாளங்களை செய்தேனோ, எப்படி நான் பயன்பட்டேனோ, அதே போல நீ ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த தேசத்தில் பலத்த அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வது தேவனுக்கு விருப்பமாய் இருக்கிறது. சில பேர் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும், வியாதிகளை சுகமாக்க வேண்டும் என்று அநேகர் விரும்புகிறார்கள். ஆனால் அநேகரை ஆண்டவர் உபயோகப்படுத்த முடியவில்லை, அநேகரை கர்த்தர் பயன்படுத்த முடியவில்லை. என்ன காரணம்? யாரை கர்த்தர் பயன்படுத்துவார், யாரை கர்த்தர் உபயோகப்படுத்துவார், யாரை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக தேவ சமூகத்திலே தனித்து ஜெபிக்கிற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் உபயோகப்படுத்துவார். மோசேயை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ததற்கு காரணம் என்ன? யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை வாசித்து பார்க்கும் பொழுது, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையின் மேல் நில், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்போது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, மோசேயை ஆண்டவர் அதிகமாக பயன்படுத்தியதற்கும் உபயோகப்படுத்தியதற்கும் மோசேயை கொண்டு பெரிய காரியங்களை செய்ததற்கு காரணம் என்று சொன்னால், மோசேயினுடைய தனி ஜெபம் ஒரு காரணமாக இருந்தது. தேவ சமூகத்தில் அதிக நேரம் தரித்திருந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், கண்மலையின் வெடிப்பிலே வா என்று அழைக்கிறார். எந்த மனிதனுக்கு தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு பழகுகிற ஒரு அனுபவம், தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம், தனி ஜெபத்தில் அதிக நேரம் தரித்திருக்கிற ஒரு பழக்கம், மலைகளிலும் காடுகளிலும் அல்லது தனிப்பட்ட விதத்தில் எவன் ஒருவன் அதிகமாக ஜெபிக்கிறானோ அதிகமாய் கர்த்தர் உபயோகப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கும் பொழுது, அவர் இரவு முழுவதும் பிதாவோடு தனித்திருந்தார், பகலிலே அற்புத அடையாளங்களை நிகழ்த்தினார், வல்லமையான ஊழியத்தை செய்தார். அதே போல மோசேயினுடைய அனுபவத்தை பாருங்கள். கண்மலையின் வெடிப்பிலே நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. மலையின் மேல் கண்மலையின் வெடிப்பிலே தனித்து நின்று தேவனோடு பேசினான், தேவனோடு பழகினான், தேவனுடைய சத்தத்தை கேட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப மோசே கண்மலையின் வெடிப்பிலே நின்று தேவனோடு உறவாடினபடியால் அங்கே மகிமையை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எவன் ஒருவன் தனி ஜெபத்தில் அதிகமாய் தரித்திருக்கிறானோ அவன் ஜனங்களுக்கு முன்னாடி வருகிற பொழுது மகிமை சுமந்து வருவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எவன் ஒருவன் தனி ஜெபத்தில் அதிகமாய் காத்திருக்கிறானோ அவன் வெளியே வருகிற பொழுது தேவ பிரசன்னம் நிறைந்தவனாய் வருவான். எவன் ஒருவன் தனி ஜெபத்தில் அதிகமாய் காத்திருக்கிறானோ அவன் மீது தேவ கரம் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கண்மலையின் வெடிப்பிலே மோசே நின்றிருந்த பொழுது தேவ மகிமையை கண்டான், தேவ பிரசன்னத்தை கண்டான், தேவனை தரிசித்தான், தேவ கரம் அவனோடு கூட இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
என ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்று விரும்புகிற அன்பான தேவனுடைய பிள்ளையை, தண்ணீர் ஜெபம் ரொம்ப அவசியம். தனிப்பட்ட விதத்திலே அமர்ந்து வேதம் வாசிப்பதும் வேதத்தை தியானிப்பதும் ஜெபிக்கிற ஒரு பழக்கமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், மோசையை போல கண்மலின் வெடிப்பிலே தேவனோடு தனித்து உறவாடுகிற ஒரு பழக்கம் இருக்கும் என்று சொன்னால் மகிமையை காண்பாய், தரிசனத்தை காண்பாய், தேவ பிரசன்னத்தை காண்பாய், தேவனை முகமுகமாய் தரிசிப்பாய். அப்பொழுது அவருடைய கரம் உலகமெங்கிலும் உன் எடுத்து பயன்படுத்துவதற்கு அது மிகுந்த உபயோகமாய் இருக்கும். என் கண்பான தேவ பிள்ளையே, உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தனிச்சபத்தில் எவன் ஒருவன் அதிகமாய் காத்திருக்கிறானோ அதிகமாய் கர்த்தர் அவனை உபயோகப்படுத்துவார். தனிச்சபத்திலே தேவனோடு தரித்திருங்கள். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக, ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்துவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.